ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகா, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். வாழைத்தண்டு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வாழைத்தண்டு வெந்த பிறகு 1 கப் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட கலந்து விடுங்க. 1/2 கப் துருவின தேங்காயோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வாழைத்தண்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்குனா நல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு